بسم الله الرحمن الرحيم. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னுடைய சலாமை ஏற்றி வச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொடுங்கோலன் ஃபிரௌனுடைய அரண்மனையில ஒரு பணிப்பெண்ணுக்கு நடந்த விபரீதத்தை பத்தி இன்னத்த வீடியோல பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ். This video sponsored by Buymode shopping app. இந்த Buymode app one of the grocery purchase app. நமக்கு தேவையான groceries எல்லாம் ஆஃபர்ல கிடைக்கும். நாம அதில் பர்ச்சேஸ் பண்றதுனால கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு. இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மிஹ்ராஜ், அதாவது விண்ணுலக பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஸ்தூரியை விடவும் ரொம்பவும் பிரியத்திற்குரிய ஒரு வாசனையை நுகர்ந்தாங்க. இது என்ன வாசனையா இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்டாங்க. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த வாசனை மாஷிதாவும் அவங்களுடைய குடும்பத்தினரும் இருக்கக்கூடிய கபரில் இருந்து வரக்கூடிய வாசனைன்னு சொல்றாங்க. தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாஷிதாவா அவங்க யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த வரலாறை சொல்றாங்க. அந்த பொண்ணோட பெயர் மாஷிதா. இவங்க ஃபிரௌனுடைய குடும்பத்துல உள்ள பெண்களுக்கு தலை சீவி கொடுக்கிற பெண்ணா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மாஷிதா அவங்க ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி விட்டுட்டு இருந்தாங்க. தற்செயலா சீப்பு கீழே விழுந்துருச்சு. அந்த சீப்பை எடுக்கும்போது பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டுன்னு சொல்லி எடுத்தாங்க. ஃபிரௌனுடைய பொண்ணு, நீ அல்லாஹ்னு சொன்னது என்னுடைய தந்தையை தானேன்னு கேட்டதுக்கு, இல்ல என்னையும் உன்னுடைய தந்தையும் படைத்து பரிபாலிக்கும் இறைவன் அல்லாஹுவைன்னு மாஷிதா அவங்க பதில் சொல்றாங்க. மாஷிதா வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுதான்னும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வினுடைய திரு தூதர்னும் ஈமான் கொண்டு அத மனசுலேயே மறைச்சு வச்சிருந்தாங்க. உடனே ஃபிரௌனுடைய பொண்ணு நடந்ததையெல்லாம் ஃபிரௌன் கிட்ட சொல்லிட்டா. அப்போ அந்த ஃபிரௌன் மாஷிதாவை சபைக்கு வர வச்சு நடந்ததையெல்லாம் மாஷிதா அவங்க கிட்டையும் கேட்டான். என்ன தவிர உனக்கு வேற கடவுள் இருக்கான்னு கேட்கும்போது, ஆமா நிச்சயமா என்னையும் உன்னையும் படைத்து பரிபாலிக்கும் அந்த அல்லாஹுதான் என்னுடைய இறைவன்னு உறுதியா சொன்னாங்க. ரொம்பவும் கோவத்தால கொந்தளிச்ச ஃபிரௌன் நெருப்ப மூட்டி செம்பாலான பெரிய பாத்திரத்துல எண்ணெயை ஊத்தி கொதிக்க வச்சுட்டு ஒவ்வொருத்தராக தூக்கி அந்த கொதிக்கிற எண்ணெயில போடுறதுக்கு தயாரானான். முதல்ல மாஷிதாவினுடைய கணவனை போட்டான். பிறகு ஒவ்வொரு குழந்தைகளாக போட ஆரம்பிச்சான். ஆனா மாஷிதா அவங்க மனம் தளரல. அவங்களுடைய ஈமானுள்ள உறுதிய கைவிடல. கடைசியா மாஷிதாவும் அவளுடைய பால் குடியை கூட மறக்காத பச்சிலம் குழந்தையையும் அந்த எண்ணெயில போட உத்தரவிட்டான். அப்போ மாஷிதா அவங்க ஃபிரௌன் கிட்ட எனக்கு கடைசி ஆசை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஃபிரௌன் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டான். மாஷிதா, என்னையும் என் குழந்தையையும் எண்ணெயில போட்டு நாங்க எரிஞ்சதுக்கு அப்புறமா மிச்சமாக இருக்கக்கூடிய எங்கள் எல்லா எலும்புகளையும் ஒரே துணியில சுத்தி ஒரே கவர்ல அடக்கம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஃபிரௌனும் மாஷிதாவினுடைய வேண்டுகோளுக்கு ஒத்துக்கிறான். இவ்வளோ தைரியமா இருந்த மாஷிதா அவங்க ஒரு பாவமும் அறியாத அந்த பிஞ்சு குழந்தையும் உயிரை விட போகுதேன்னு சங்கடப்பட்டாங்க. அப்போ அல்லாஹு தாலா அந்த குழந்தைக்கு பேசும் சக்தியை கொடுத்தான். குழந்தையா இருக்கும் போதே பேசிய 4 பச்சிலம் குழந்தைகள்ல இந்த ஒரு குழந்தையும் ஒண்ணு. அந்த குழந்தை சொல்லுச்சு, கவலைப்படாதே தாயே, நீ சத்தியத்தில் இருக்கிறாய், பொறுமையோடு முன்னேறிப்போ, மறுமையுடைய வேதனையும் தண்டனையும் இதைவிட கொடூரமானதுன்னு அந்த குழந்தை ஆறுதல் சொல்லுச்சு. கடைசியில மாஷிதாவும் அவரது கை குழந்தையும் எண்ணெயில எரியப்பட்டாங்க. வல்ல ரஹ்மான் மாஷிதாவையும் அவங்களுடைய குடும்பத்தையும் பொருந்தி கொண்டு அவன் வாக்களிச்ச உயர்ந்த சொர்க்கத்தை பரிசா கொடுத்தான். அன்றைய காலத்துல எல்லாம் ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக உயிரையே இழக்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்துச்சு. இப்பவும் ஏதோ ஒரு சில இடங்கள்ல இந்த அளவுக்கு இல்லைனாலும் இஸ்லாத்திற்காக உயிரை விடக்கூடிய நிலை இருக்கத்தான் செய்யுது. ஆனா நமக்கு என்னமோ இஸ்லாம் மார்க்கம் சும்மா கிடைச்ச மாதிரி அதன் மதிப்பு தெரியாம ஈமான்ல உறுதி இல்லாம இருக்கும். நாம பிறப்பான அனைவரும் முஸ்லிம்கள் தான். ஆனா நாம பிறக்கும் இடங்களை கொண்டு நம் மார்க்கங்கள் வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை நாம இணை வைப்பாளர்களுடைய வீடுகள்ல பிறந்திருந்தா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருப்போமான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு பல கஷ்டங்களை அனுபவிச்சு ஈமான்ல உறுதியோடு இருந்து மரணிச்ச இவங்களை எல்லாம் நாம ரோல் மாடலா எடுத்துக்கலாமே. ஆக இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களிலாவது ஈமானில் உறுதியாக இருக்க அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.